सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयम् करुणालयम् नमामि भगवत्पादम् शङ्करम् लोकशङ्करम्। शङ्करम् शङ्कराचार्यम् केशवम् बादरायणम् सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ भूमिष्ठाभिनयात्र भूस्तुतिवतोऽप्युच्चैरदस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः। या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगत्। विध्वस्तपापां धृतशैर्दुरापां गङ्गासदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिं मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत्श्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रः न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा सोऽन्यां सिद्धिं गवेषयेत्। சுக்கிரனுடைய ஆவிர்பவன் அதே மாதிரி வெவ்வேறு விதமான ராட்சசர்கள் அவளை உயிர் பெற்று எழுந்துக்க வைக்கிறதுக்கு அவர் மிருத்யு சஞ்சீவினி என்கின்றதாகிய அந்த ஈஸ்வரன்டேந்து கிடைச்சதாகிய அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணி எல்லாரையும் உயிர்ப்பிக்க வச்சுடுறார். தைத்தியர்கள்லாம் இந்த மாதிரி உயிர் பெற்று எழுந்துட்டா தேவர்களுக்கு ஜெயம் எப்படி சித்திக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு நந்திகேஸ்வரரானவர் பரமேஸ்வரன்ட்ட போய் பிரார்த்தனை பண்றார். இப்படி ஆயிடுத்தே, எல்லாரையும் உயிர்ப்பிக்க வச்சிடுறார் இவர், என்ன பண்றது அப்படின்னு கேட்ட உடனே, நீ போய் அந்த
சுக்கராச்சாரியாரா அப்படியே தூக்கின்னு வந்துரு, பிராமணரை கொண்டு வந்துருவீங்க, அப்பதான் பிரமத்தர்கள் ஒரு வழி பண்ண முடியும் ஜெயிக்கிறதுக்குன்னு ஈஸ்வரன் சொல்றார். அப்படிங்கிறதோட நிறுத்தினோம். நந்தின் பிரஜாஹித்வரிதோதி மாத்திரம் துஜேந்திரவர்யம் திதிநந்தனானாம் மத்யாத் சமுத்ரித்ய ததா ஆனய ஆசுஷ்யேனோ யதா லாவகமண்டஜாதம். அண்டஜாதமாக இருக்கக்கூடிய பட்சிகளை எப்படி லாவகமாக ஒரு பருந்தானது லாவகமானது எப்படி அண்டஜாத்த பட்சிகளை தூக்கின்னு வருதோ அந்த மாதிரி நீ தூக்கின்னு வந்துரு. மத்தியாது சமுத்திருத்திய, நடுவுல இருந்து தூக்கிண்டு ஆனைய ஆசு உடனே இங்க தூக்கின்னு வா. யாரன்னா துஜேந்திர வர்யம், இப்படி பிராமணர்களுக்கெல்லாம் முதலானவராக இருக்கக்கூடியவரை அந்த சுக்கராச்சாரியார நீ எடுத்துன்னு வந்துரு திதி நந்தனானாம் அப்படின்னு சொல்றார் பரமேஸ்வரன். சயேவ முக்தோ விஷபத்வஜேன நநாத நந்தி விஷசிம்ஹநாதா ஜகாமதூர்ணஞ்ச விகாஹ்ய சேனாம் யத்ராபவத் பார்கவ வம்சதீபா. இப்படி பரமேஸ்வரனால விஷபத்வஜனால சொல்லப்பட்டதும் நந்திகேஸ்வரனானவர் நநாத விஷசிம்ஹநாதா, விஷசிங்கம்ன்ற அந்த நாதம் எழுப்புறார். ஏன்னா நநாத அப்படின்னா சப்தம் ஏற்படுது. நநாத டக்காம் நவபஞ்சவாரம் உத்தியர்த்து காமான் அப்படின்னு பரமேஸ்வரன் அந்த டக்கான ஒளிச்சாராம். அதிலிருந்துதான் சிருஷ்டி ஏற்பட்டது. நவபஞ்ச 9 அம்பாளுக்கும் 5 பரமேஸ்வரனுக்கும் 14 தடவை சொன்னார்னு மாகேஸ்வர சூத்திரங்களை சொல்லும் பொழுது ஈஸ்வரன் நநாத அப்படின்னு அந்த மாதிரி சப்தத்தை ஏற்படுத்தினா அப்படின்னு சொல்றார். என்ன இங்க தன் குரலால எழுப்பி ரிஷசிம்ஹநாதா அப்படின்னா ரிஷபம் மாதிரியும் சிம்மம் மாதிரியும் சத்தம் போட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபங்களுக்கெல்லாம் சிம்மமாக இருக்கக்கூடியவராக நந்தியானவர் நாதம் எழுப்பினார்னு எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஜகாம தூர்ணஞ்ச விகாஹ்ய சேனாம் எத்ராபவத் பார்கவ வம்சதீபா. என்ன பண்றார், உள்ள பூந்துட்டாராம், சேனையை புடைச்சுண்டு எங்க பார்கவ வம்சதீபனாக இருக்கக்கூடிய சுக்கரர் இருக்கிறாரோ அங்க உள்ள போயிட்டார். தம் ரக்ஷமானம் திதிஜைஹி சமஸ்தைஹி பாஷாசி விக்ஷோபசலை விக்ஷோபலசைலஹஸ்தைஹி விக்ஷோபிய தைத்யான் பலவான் ஜஹார காவ்யம் ச நந்தி ஷரபோயதேபம். ஷரபமானது எப்படி இபம் என்பதாகிய யானையை நசுக்குமோ, இபவக்தரானுஜா நெத்திக்கே சொன்ன அந்த மாதிரி இவர் என்ன பண்றார், அந்த சேனைக்குள்ள நுழையறத பார்த்த உடனே தைத்தியர்கள்லாம் அரண்டு விட்டாலாம். தைத்தியான் பலவான் ஜஹார விக்ஷோபிய. என்ன ஏன்னா இவர் நேர சுக்கிரனை இத்தனை தைத்தியர்கள் இத்தனை ஆயுதங்களை வச்சு காப்பாத்தின்னு இருக்கிறவாளை பிடிச்சு தூக்கின்னு விட்டாராம். ரக்ஷமானம் திதிஜைஹி சமஸ்தைஹி, எல்லா திதிஜர்களும் ரட்சிச்சு கொண்டிருக்கிற ஒருத்தர பாஷாசி விரக்ஷோ பல சைலஹஸ்தைஹி, எத்தனையோ விதமான பாஷங்கள் அசி விரக்ஷ உபலம் சைலம் இதெல்லாம் வச்சுட்டு காப்பாத்தின்னு இருக்கிற ஒருத்தர தூக்கின்னு போயிட்டாராம் இவர். காவியம் காவியராகிய சுகாச்சாரியரை தூக்கின் விட்டார். ஸ்ரஸ்தாம்பரம் இச்சுத பூஷணம் ச விமுக்தகேஷம் பலினா கிரகீதம் விமோச்சயிஷ்யந்த இவானுஜக்முஹு சுராரயஸ் ஹரவான் சிருஜந்தஹ. சிம்ஹரவான் நினைக்கிறேன். அது அசுரர்கள்லாம் சிம்ஹ கர்ஜனை பண்ணாலாம். பண்ணிண்டு அவர் பின்னாடி வரா. விமோச்சயிஷ்யந்தா, அவர் எப்படியாவது சுக்கராச்சாரியாரா இவாள்டேந்து நந்திகேஸ்வரர்டேந்து காப்பாத்திடணும் அப்படின்ட்டு. அதே சமயத்துல இவர் என்ன பண்றார்,
நந்திகேஸ்வரர் அவரை தூக்கின்னு இருக்கிறதுனால சிரஸ்த அம்பரம் ஆடைகள்லாம் கலைஞ்சு போய் விழுதான். விச்சுத பூஷணம் ஆபூஷணங்கள்லாம் கழுத்திலேருந்து தெரிச்சு விழுதான். விமுக்த கேஷம் தலையெல்லாம் கலைஞ்சு போயிடுத்தான். பலினா கிரகீதம். அதனால் நந்திகேஸ்வரனால பலமாக பிடிக்கப்பட்டிருக்கிற வாரவராகிய சுக்கிரருக்கு இந்த மாதிரி நிலை ஏற்பட்டுடுத்து. அவர் வஸ்திரம் கழிண்டு நகைகள்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப ஒரு கலைக்கப்பட்ட நிலையில இருந்தாராம். தம்போலி சூலாசி பரஸ்வதானாம் உத்தண்ட சக்ரோ பலகம்பனானாம் நந்தீஸ்வரஸ்யோபரிதானவேந்திராः வருஷம் வவர்ஷுர் ஜலதாயிவோக்ரம். ஜலதமாகிய மேகங்கள் உக்ரமாக இருந்து வருஷம் மழை பெய்ஞ்ச எப்படி இருக்கும்? அப்போ எவ்வளவு மின்னல்கள், இடி மின்னல் இதெல்லாம் ஏற்படும் இல்லையோ, அந்த மாதிரி இவா வருஷத்தை பேரா எத்தனை வெவ்வேறு விதமான அஸ்திரங்களால் அடிக்கிறாளாம். தம்போலி சூல அசி பரஸ்வதானம் உத்தண்ட சக்கர உபல கம்பனானாம். இப்படி பலவிதமான அஸ்திரங்களால நந்தீஸ்வரஸ்ய உபரி தானவேந்திராக வருஷம் வவர்ஷுகு. என்ன அவ மேல மழையா பொழியறாளாம் அஸ்திரங்களை. ஏன்னா சுக்கிரர் அவளுடைய குருவையில தூக்கின்னு போறார். எப்படியாவது அவரை நந்திகேஸ்வரர்கிட்டேருந்து திருப்பி புடிங்கணும்ட்டு எல்லாரும் பிரயத்தனம் பண்றாளாம். தம்பார்கவம் பிராப்பிய கணாதிராஜா முகாக்னினா சஸ்திரசதானி தக்த்வா ஆயாத் பிரவருத்தே அசுரதேவ யுத்தே பவஸ்ய பார்ஷ்வே விதிதாரி சைன்யஹ. பார்கவம் பிராப்பிய, பார்கவராகிய சுக்கராச்சாரியார அடைஞ்சவர் அங்கிருந்து தன்னுடைய முகத்துல இருக்கிற அக்னியினால கணாதிராஜா, நந்திதான் சிவகணங்களுக்கு அதிபதியாக இருக்கிறவர். அவர் முகத்திலிருந்து வாயிலேந்து வரக்கூடிய அக்னியினால சஸ்திர சதானி தத்வா நூத்துக்கணக்கான சஸ்திரங்களை எரிச்சார். எரிச்சு விட்டு ஆயாத் பிரவருத்தே அசுரதேவ யுத்தே. அதனால ரொம்ப வளர்ந்து பிரவருத்தமான அசுரதேவ யுத்தம் நடந்துட்டு இருக்கும் பொழுது எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு பக்கத்துல சேர்ந்தாராம். பவஸ்வ பார்ஷ்வே விதிதா ஹரிசைன்யா. அந்த எதிரிகளினுடைய சைன்யத்தை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஈஸ்வரன் பக்கத்துல சுக்கரர் எடுத்துன்னு வந்துட்டார். இவர் அயம் ச சுக்ரோ பகவன் இதீதம் நிவேதயாமாச பவாய சீக்கிரம் ஜக்ராக சுக்ரம் சச்சதேவ தேவஹ யதோபஹாரம் சுச்சினா பிரதத்தம். பகவானே கேட்டல, இந்தாங்கோ சுக்கரர் அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சுக்கரரை கொடுக்கிறார். ஒரு பக்தன் கொடுக்கிற ஒரு தானம் மாதிரி அதை ஏத்துண்டாராம். அயம் சுக்ர அயம் ச சுக்ரஹா, அந்த சுக்கரன் இவன் தான். பகவன்னே இதி இதம் நிவேதயாமாச, இந்தாங்கோ நைவேத்தியம் பண்றார். பவாய, பகவான்னா பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்றார். ஜக்ராக சுக்ரம் சச்ச தேவதேவா, அதனால வாங்கிக்கிறாராம் தேவதேவனாகிய பரமேஸ்வரன் சுக்கராச்சாரியார. யதா உபகாரம் சுச்சினா பிரதத்தம், நல்ல மனசோட பண்ணக்கூடிய உபகாரம் வாங்கிக்கிற மாதிரி இவனை சுக்கராச்சாரியார வாங்கிக்கிறார் பகவான். ந கிஞ்சி துக்த்வா சகிபூத கோப்தா சிக்ஷேபவக்த்ரே பலவத் கவீந்திரம் ஹாஹாரவஸ்தேரசுரை சமஸ்தைஹி உச்சைர் விமுக்தோ அஹஹேதி பூரி. ஒண்ணுமே சொல்லலையா? நான் கிஞ்சி துக்துவா, ஒரு வார்த்தை சொல்லல பரமேஸ்வரன். ஏன்னா பிரசாதமாக தானே நைவேத்தியமா கொண்டு கொடுக்குறாரு இல்லையா? நிவேதயாமாச பவாய, இந்தாங்கோ சுக்கரர்னு சொல்லி நைவேத்தியமா கொடுக்குறாராம். நைவேத்தியமா கொடுக்கறதுனால எடுத்து வாயில போட்டுட்டாராம் பகவான். சஹி பூதகோப்தா, பூதகோப்தா ஜீவன்கள் எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் விக்ஷேப பக்தரே உள்ளதுக்கு போட்டாராம். யார? கவீந்திரனாகிய இந்த சுக்கராச்சாரியார ஒரு பழம் மாதிரி உள்ள போட்டாராம். ஹாஹா ரவஸ் தேர் அசுரைஹி,
ஹா ஹா ஹான்னு அசுரர்கள்லாம் சத்தம் போடுறாளாம். சமஸ்தைஹி உச்சைஹி ரொம்ப உயர்வான குரல்ல கத்துறாளாம். ஆஹா என்ன ஆயிடுத்து என்ன ஆயிடுத்து சாப்பிட்டாரே. விமுக்தோ ஹாஹேதி பூரி. என்ன இப்படி காரியம் நடந்து போயிடுத்து. சுக்கிரனை சாப்பிட்டுட்டார். இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமா அவளால? பரமேஸ்வரன் முக்கியமா இருக்கிறது சுக்கராச்சாரியார் அவரை வயத்துல போட்டுட்டார். காவ்யே நிகீர்ணே கிரிஜேஸ்வரேன தைத்யா ஜயாஷாரஹிதா பபூவுஹு ஹஸ்தைர் விமுக்தா இவ வாரணேந்திராஹ ஸ்ருங்கைர் விஹீனா இவ கோ விஷாக்ஷ காவ்யே நிகீர்ணே. சுக்கராச்சாரியார விழுங்கினதுக்கு அப்புறம் கிரிஜேஸ்வரேன கிரிஜாவினுடைய பத்தியான பரமேஸ்வரன் கிரிஜா மலையிலிருந்து இமயமலையிலிருந்து பிறந்ததுனால அம்பாளுக்கு கிரிஜான்னு பேரு. இல்லைன்னா கிரிங்கிறது பரமேஸ்வரன். ஸ்தானுவாச்ச ஸ்தானுவாக இருக்கிற சித்ஸ்வரூபம்ன்றதுனால கிரி. அந்த கிரியிலிருந்து தோன்றிய மாயாதான அம்பாள். சின்மாத்திர ஸ்வரூபத்தை கிரி ஸ்தானுன்னு சொல்றது. அதுல இருந்து உற்பத்தி ஆனதுனால அம்பாளுக்கு கிரிஜான்னு பேர். அப்போ அதுக்கு ஈஸ்வரன் பரமேஸ்வரன். அவனால தைத்தியா இந்த தைத்தியர்கள்லாம் ஜயாஷா ரஹிதா. இனிமே எங்க ஜெயிக்கிறது? ஜெயத்துக்கான ஆசைய நம்பிக்கையே போயிடுத்தான் அவளுக்கு. ரஹிதா பபூ அது இல்லாம போயிடுத்தான். ஹஸ்தைர் விமுக்தா இவ வாரணேந்திராஹா. என்ன வாரணம்னா யானை. யானைகள் வாரண இந்திராக யானைகளுடைய தலைவர்கள் தங்கம் இல்லாம இருந்தா என்ன பிரயோஜனம்? ஸ்ருங்கைர் விஹீனாக கொம்பு இல்லாத கோ ரிஷாஷ்ச ரிஷபங்கள் பசுமாடெல்லாம் கொம்பு இல்லைன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கான் சுக்கராச்சாரியார் இல்லாம. ஷரீரஹீனா இவ ஜீவசங்கா உடம்பு இல்லாத உயிரினங்கள் மாதிரி. த்விஜா யதாச்ச அத்தியன ஹீனாக அத்தியனம் இல்லாத பிராமணர் மாதிரி. அப்படி ஆயிடுதான் சுக்கராச்சாரியார் இல்லாத அசுர சைன்யம் வேதாத்தியனம் இல்லாத பிராமணனுக்கு சமமா எடுத்துன்னா. உடம்பு இல்லாத உயிரினங்கள் மாதிரியா வேதாத்தியனம் இல்லாத பிராமணன். கொம்பு இல்லாத மாடு. மகாபெரிவா இதை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கா. அதாவது இந்த டோல்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணாலாம் அந்த காலத்துல. பிரிட்டிஷ் காலத்துல டோல்ஸ் இருந்தது. இப்பயும் இருக்கே டோல். அந்த டோல்கேட் அன்னைக்கு இருந்திருக்கு. அவ இப்ப நடு காலங்கள்ல இதை பத்தி பெரியவா பேசும்போது இல்ல டோல்கேட் எல்லாம். டோல்ஸ் அபாலிஷ் பண்ண உடனே டோல்கேட் எல்லாம் மயானம் மாதிரி ஆயிடுமோன்னோம். இப்பயே நம்ம பாக்குறோமே நிறைய இடத்துல டோல் கலெக்ட் பண்ணாத டோல்கேட்டை பார்த்தா குப்பையும் கூடமோ அது என்னோ ஒரு அபேண்டன்ட் பிளேஸா இருக்கும் இல்லையோ. அது மாதிரிதான் பிராமணனுக்கு வேதம் போயிட்டதுனால அத்தியனம் இல்லாம போயிடுதுன்னா அது டோல்ஸ் அபாலிஷ் பண்ண டோல்கேட் மாதிரிதான் பிராமணன். வெறும் தேகம்தான் பிராமண தேகம், உள்ள சரக்கு இல்லையே. அது என்ன பிராமணத்துவம் எங்க இருக்க போறது? அப்படிங்கிறதுனால யதா த்விஜா அத்தியனேன ஹீனாகான்றார் இங்கே. அத்தியனம் இல்லாத பிராமணனுக்கு சமமா போட்டாலும் சுக்கராச்சாரியார் இல்லாத சேனை. நிருத்தியமா சத்வகுணாகா. இன்னும் நிறைய சொல்லிட்டு போறார். முயற்சி இல்லாத உத்தியமம்னா முயற்சி இல்லாத சத்துவகுணம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. யதாவை யதோ உத்தியமா பாக்ய விவர்ஜிதாச்ச. பாக்கியம் இல்லாத எஃபர்ட்டும் வேஸ்ட். உத்தியமம் இருக்கு, பாக்கியம் இல்லை, லக்கு இல்ல, தெய்வம் அனுகூலம் இல்லைன்னா என்ன முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பத்யாவீனாச்ச யதைவ யோஷா. பதி இல்லாத ஸ்திரீ மாதிரி. யதா விபக்ஷா இவ மார்கநாதா. என்ன அம்பு ரெக்கை இல்லாம இருந்ததுன்னா எப்படியோ. பக்ஷம்னா ரெக்கை இல்லாட்டி அம்பு கரெக்டா போகாது. அதுதானே கைடு பண்ணின்னு போனோம். ஃபிளைட் ஏரோப்ளேன் இப்ப இருக்கிறது தான் சொல்லலாம், ரெக்கை இல்லாத ஏரோப்ளேன் மாதிரின்ட்டு. அப்புறம் ஆயும்ஷி ஹீனா யதைவ புண்ணியைஹி. அதே மாதிரி
ஆயுசு இருந்து புண்ணியம் இல்லாம இருந்ததுன்னா என்ன பிரயோஜனம் இல்லையா? அதனால விருத்தேன ஹீனானி யதா ஸ்ருதானி, வித்தமில்லாத வித்தேன ஹீனானி யதா ஸ்ருதானி வினாயதா வைபவ சக்தி மேகாம் பவந்தி ஹீனாஹ ஸ்வபலைஹி கிரியௌதாஹ. வைபவம் இல்லாத சக்தி அப்படி எல்லாம் ததாவினாம் தொம் த்விஜவர்யம் ஏகம் தைத்யா ஜயாஷா விமுகா பபூவு. என்ன அது மாதிரி நல்ல விதமான சரித்திரம் இல்லாம, நல்ல சரித்திரம் இல்லாத படிப்பு, என்ன விருத்தேன ஹீனானி யதாஸ்ருதானி. விருத்தம்னா நடத்தை. நடத்தை இல்லாத போது படிப்பு இருந்து என்ன பிரயோஜனம்? நன்னடத்தை இருக்கணும். அப்புறம் யதா வைபவ சக்தி மேகாம், அதே மாதிரி ஏகம் ஏகாம் பவந்தி ஹீனாக ஸ்வபலைஹி கிரியௌகுதாக. நல்ல விதமான காரியங்கள் எல்லாம் பாவசக்தி ஈஸ்வர சக்தி இல்லாம வைபவ சக்தி, யதா வை பவசக்தி மேகாம் பவந்தி. அதே மாதிரி ஒரு த்விஜவர்யமேகம் உத்தமமான பிராமணன் இல்லாத தைத்திய சேனையானது ஜயாஷா விமுகா பபூஹு, ஜெயமில்லாததாக ஆயிடுறது. அதனால யாராருக்கு எதனால ஜெயம் அப்படிங்கறத இங்க சொன்னார். என்ன தும்பிக்கை இல்லாத யானைகள், கொம்பு இல்லாத ரிஷபங்கள் பசுக்கள், உடம்பு இல்லாத ஜீவன்கள், அத்தியனம் இல்லாத பிராமணன், உத்தியமம் இல்லாத சத்வகுணம், பாக்கியமில்லாத உத்தியமம், பதி இல்லாத ஸ்திரீ, பக்ஷம் ரெக்கை இல்லாத அம்புகள், புண்ணியம் விருத்தம் நல்ல விருத்தம் இல்லாத வித்தியை, ஈஸ்வர சக்தி இல்லாத ஒரு ஆன்மீக செயல்கள், இதெல்லாம் ஜெயத்தை கொடுக்காது, வெற்றியை கொடுக்காது. சக்தி தெய்வீ சக்தி இருக்கணும். இருந்தாதான் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். வெறும் உத்தியமம் மட்டும் இருந்தா போராதுன்னு தாத்பரியம். முயற்சி திருவினையாக்கும் எப்போன்னா அங்க ஈஸ்வர அனுகூலமும் இருக்கணும். எவ்வளவு முயற்சி பண்ணி சந்திரயான் அனுப்பி நாம் இதுவா சொல்லியா? அதனால எல்லாமே பகவத் கிருப்பையும் சேர்ந்து இருக்கணும் எப்பவுமே. அதனாலதான் வெறும் உத்தியமம் மட்டும் போறாது. எவ்வளவோ பரீட்சை படிச்சு எழுதி சிஏ பாஸ் பண்ணாம இருக்கு இல்லையா? கொஞ்சம் படிச்சு சில பேர் கிடைச்சிடுறது எல்லாம் இருக்கு. ரெண்டும் தேவை. நந்தினா அபகிருத்தே சுக்ரே கிலிதே ஜ விஷாதினா விஷாத மகமன் தைத்யா ஹீயமானரனோத்ஸகாஹ. நந்திய பரமேஸ்வரன் ஒழுங்கின உடனே இவாளுக்கெல்லாம் யுத்தத்துல இருக்கிற வேகம் குறைஞ்சு போயிடுத்து. நந்தினா அபகிருத்தே, நந்தியால் அபகரிக்கப்பட்டு போன சுக்கரே கிலிதே சுக்கரன் முழுங்கப்பட்டதும், விஷாதினா விஷாதம் அகமன்னு தைத்தியாகா, பரமேஸ்வரனால முழுங்கப்பட்ட உடனே இவாள்லாம் தைத்தியர்கள்லாம் ஹீயமான ரணோத்சவாக, அவளுக்கு ரணத்துல யுத்தத்துல இருக்கிற ஒரு உத்வேகம் குறைஞ்சு போயிடுத்தான். உடனே அந்தகன் பாக்குறான். தான் வீக்ஷ விகதோத்சாஹா நந்தக பிரத்யபாஷத கவிம் விக்ரம்ய
நயதா நந்தினா வஞ்சிதா வயம். தான் வீக்ஷிய அவளை பார்த்து விகத உற்சாகம் போனதை பார்த்து அந்தகன் பிரத்யபாஷத பேசுறான். என்ன சொல்றான்? கவிம் விக்ரம்ய நயதா. ரொம்ப சக்தி பலத்தை பிரயோகம் பண்ணி கவியாகிய சுக்கிரரை எடுத்துன்னு போனதுனால நந்தியால் வஞ்சிக்கப்பட்டோம். நந்தினா வஞ்சிதாவயம். நந்திகேஸ்வரர் நம்மள வஞ்சனை பண்ணிட்டார். அதனால நம்ம என்ன பண்ணணும்னு சொல்றான்? தனூர்வினா ஹிருதா பிராணாஹ சர்வேஷாம் மத்யதேனனஹ தைரியம் வீரியம் கதிஹி கீர்த்திஹி சத்வம் தேஜः பராக்கிரமः யுகவன்னோ ஹிருதம் சர்வமேகஸ்மின் பார்கவே ஹிருதே திகஸ்மான் குலபூஜ்யோ யைரேகோபி குலசத்தமः குருः சர்வசமர்த்தஸ்ச த்ராதா த்ராதோ ந ஜாபதி தத்தைர்யம் அவலம்யேஹ யுத்யத்வம் ஹரிபிஸ் சஹ சூதயிஷ்யாம்யஹம் சர்வான் பிரமதான் சக நந்தினா அத்யைதான் விவசான் ஹத்வா சகதேவை சபாசவைஹி. சொல்றான், உடம்பு இல்லாம உடம்பு எதையுமே யாரையுமே எதுவும் தொடல. ஒரு கத்திய கூட நம்ம மேல செலுத்தல நந்திகேஸ்வரர். ஆனா லாகவமா உயிரை மட்டும் எடுத்துன்னு போட்டார் எல்லாரோடையும். எப்படின்னா, சுக்கிரரை தூக்கின்னு போனதுனால நம்ம எல்லாம் உயிர் இல்லாத பணமாயிட்டோங்கிறான். ஒரு சின்ன கத்தியால ஒரு கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு பாடுவாளணும் அந்த காலத்துல. அந்த மாதிரி ஒரு சின்ன பிரயத்தனமும் பண்ணாம வெறும்னா ஒருத்தரை தூக்கின்னு போனதுனால நம்மளோட உயிரை எடுத்துட்டாம நந்தி. அதனால நம்மளோட ஒரு தைரியம், புத்தி, புகழ், ஆண்மை எல்லாம் ஒரு க்ஷணத்துல சுக்கிரன் போனதுனால போயிடுத்தே. எப்படி என்ன நம்மளுடைய குலத்திற்கான ஒரு உயர்ந்த குருவானவரை, எல்லாத்தையும் சாதிக்கக்கூடியவரை நம்மளால ஒரு பிரச்சனைன்ற பொழுது காப்பாற்ற முடியாம போயிடுத்தே. அதனால நம்ம ரொம்ப பாபிகளாயிட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் தைரியத்தை வரவழைச்சுண்டு யுத்தம் பண்ணணும். நான் பிரமதர்கள், நந்தி முதலானவர்கள் எல்லாரையும் சேர்த்து இந்த யுத்தத்துல தோக்கடிப்பேன் அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்றானாம். தனூர்வினா ஹிருதாக, உடம்ப எடுத்துக்காம பிராணாகா ஹிருதாக சர்வேஷாம் அத்திய, எல்லாருடைய பிராணனையும் தூக்கின்னு போயிட்டானே. இது கூட என்னெல்லாம் போச்சு? தைரியம் போச்சு, வீரியம் போச்சு, கதி போச்சு, கீர்த்தி போச்சு, சத்துவம் போச்சு, தேஜஸ் போச்சு, பராக்கிரமம் போச்சு. ஒவ்வொன்னா போச்சான்னா யுகபத்து ஒரேடியா ஒரே சமயத்துல எல்லாம் எடுத்து ஏகஸ்மின் பார்கவே எடுத்தேன். ஒரு பார்கவனை தூக்கிட்டு போனதுனால நம்ம கிட்ட இருக்கிற இத்தனையும் எடுத்தேன். ஏன்னா குலபூஜ்யா, நம்ம குலத்தினால பூஜைக்கு ஏற்றவராச்சே. ஏகோபி குலசத்தமா குருஹு, நமக்கு குருவானவர், சர்வ சமர்த்தா, எல்லாத்திலையும் சாமர்த்தியம் உடையவர். திராதா திராதோதன சாபதி, நம்மளை காப்பாற்றக்கூடியவரை நம்ம காப்பாத்தாம போயிட்டோம். தத்தைரியம் அவலம்பிய யுத்தியத்வம் ஹரிபிஸ்ஸா, எதிரிகளோட யுத்தம் பண்ணுங்கோ தைரியத்தை வச்சுண்டு. சூதயிஷ்யாமி அகம் சர்வான் பிரமதான் சக நந்தினா, நந்தியோட சேர்த்து அத்தனை பிரமதர்களையும் ஜெயிச்சு காண்பிக்கிறேங்கிறான். வாங்கோ எல்லாரும் சண்டை போடும் அப்படின்னு இவர் சொன்னார். அத்ய ஏதான் விவசான் ஹத்வா சகதேவை சபாசவை பார்கவம் மோச்சயிஷ்யாமி ஜீவம் யோகீவ கர்மதா. பார்கவரை நான் விடுவிக்கிறேன். இந்த விவசான் ஹத்வா இவா, இந்த தேவைஹி சவாசவைஹி, இந்த தேவர்கள் இந்திரன் முதற்கொண்டு அத்தனை பேரையும் சேர்த்து கொன்னு இவரை நான் விடுவிக்கிறேன். எப்படி விடுவிப்பேன்னா, ஜீவம் யோகீவ கர்மதா, கர்மபந்தத்திலிருந்து யோகி ஜீவனை எப்படி காப்பாத்தி வெளியில எடுக்கிறானோ அத்தனை கர்மாக்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணிதானே மோட்சத்தை நோக்கி போறான். அப்படி இந்த பார்கவனாகிய இந்த மோட்சத்தை நான் கர்மாலேருந்து பறிக்கிற மாதிரி பறிக்கிறேன்றான் அந்தகன்.
சச்சாபி யோகி யோகே நய தினாம ஸ்வயம் பிரபுஹு ஷரீராத் தஸ்ய நிர்கச்சேதஸ்மாகம் சேஷபாலிதா இத்யந்தகவச ஸ்ருத்வா தானவா மேக நிஸ்வனாஹ பிரமதா நர்தயாமாசுர் மர்த்தவ்யோ கிருத நிச்சயாஹ. இன்னும் என்ன சொல்றான்? சச்சாபி யோகி யோகே நயதினாம ஸ்வயம் பிரபு. அந்த யோகியானவர், நம்ம பிரபுவானவர் இந்த ஈஸ்வரனுடைய உடம்புக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கார். எப்படியாவது தன் யோக சக்தியினால வெளியில வந்தார்னா, ஷரீரா தஸ்ய நிர்கச்சேது, வெளியில வந்தார்னா அஸ்மாகம் சேஷபாலிதா, நம்மள யார் மீதி இருக்காளோ அவளையாவது அவர் காப்பாத்துவார். அதனால நம்ம எப்படியாவது யுத்தம் பண்ணி இவாள்கிட்டேந்து அவர் வெளியில எடுக்கணும் சிவன்டேந்துன்றா. இது அந்தகவச்சகா. இப்படி அந்தகன் சொன்னதை கேட்டு தானவர்கள்லாம் என்ன பண்றான்னா சத்தம் போடுறா, ஆஹா தலைவன் வந்துட்டான். மேக நிஸ்வனாகா ரமதான் அர்த்தயாம் ஆசு மர்த்தவ்யோ கிருத நிச்சயாக. பிரமதான், பிரமதர்களை போய் சண்டை போட ஆரம்பிச்சா. உயிர் போற வரைக்கும் சண்டை போடுறது. மர்த்தவ்யோ கிருத நிச்சயா, அப்படி ஒரு சண்டை திருப்பியும் நடக்கிறது. அப்போ நமக்கு ஆயுசு இருந்துன்னா இந்த பிரமதர்களால நம்மள ஜெயிக்க முடியாது. நமக்கு ஆயுசு இல்லைன்னா யுத்தத்தை விட்டு ஓடி போய் மட்டும் நம்ம என்ன பண்ணிட போறோம்? நம்மளோட தலைவன் இல்லாம அவர் இருந்தாதான் காப்பாற்ற முடியும். சத்யாயுஷி நனோ ஜாத்து சக்தாஹா ஸ்யுஃப் பிரமதா பலாத். ஆயுஷ் இருக்குன்ற பட்சத்துல பிரமதர்களால, அந்த சேனையால் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அசதி ஆயுஷி கிம் கத்வா, ஆயுஷ் இல்லைன்னா போய் என்ன போறது? தெக்துவா சுவாமினமாகவே, நம்மளோட சுவாமியை விட்டுட்டு இங்கேருந்து ஓடி போய் நம்ம என்ன வாழ்ந்துட முடியும்? அதனால உயிரை கொடுத்தாவது இந்த இடத்துல நம்ம சுவாமியை காப்பாத்திட்டு போகிறதான் வழின்னு ஒரு திருட நிச்சயத்தோட சண்டைக்கு வரார். ஏ சுவாமினம் விஹாய அஜௌ பகுமான தனாஜனாஹ யாந்தி தே யாந்தி நியதம் அந்ததா மிஸ்ரமாலயம். இதுல ஒரு தத்துவத்தை இங்க சொல்றார். இந்த கணங்கள் சொல்றது என்னன்னா, தனத்துக்காகவும் புகழுக்காகவும் தன்னுடைய குரு தலைவனை யுத்தத்துல விட்டு போனா அந்ததா மிஸ்ரம்ன்ற நரகத்தை போய் அடைவான்னா. ஏ சுவாமினம், தன்னுடைய சுவாமி தலைவனை விகாய விட்டு விட்டு அஜௌ பகுமான தனாஜனாக, என்ன பகுமானத்திற்காக புகழுக்காகவும் தனத்துக்காகவும் விட்டுட்டு போனான்னா, யாந்தி தே யாந்தி நியதம், நிச்சயமா போறா. எங்க போறான்னா அந்ததாமிஸ்ரம் ஆலயம், நரகம். அந்ததாமிஸ்ரம் அப்படிங்கிற நரகத்தை போய் அடையறா அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி யுத்தத்தை விட்டு ஓடுறவனும் அங்கதான் போறான். அயசஸ் தமசாக்கியாதிம் மலினீ கிருத்திய பூரிஷா யாமுத்ராபி சுகானோ நஸ்யு பக்னாரணாஜிதா ஜிராது. அரணத்துல யுத்தத்தை விட்டுட்டு பக்னா, யுத்தத்திலிருந்து விட்டுட்டு ஓடுறவன் இருக்கானே, அவனுக்கு இக அமுத்ராபி சுகினோ நஸ்யு, இந்த ஜென்மாலையும் சந்தோஷமா இருக்க மாட்டான், அடுத்தது போகிற இடத்துலயும் அவனுக்கு சௌக்கியம் கிடையாது. என்ன வள்ளுவர் சொல்லும் பொழுது மறந்து எடுத்து ஒரு இடத்துல அதை பத்தி சொல்றார். புறமதிக்கிட்டு ஓடுறது, யுத்தத்தை விட்டு ஓடும் பொழுது அவனுக்கு இங்கேயும் சௌக்கியம் கிடையாது, பின்னாடியும் சௌக்கியம் கிடையாது. அயசகா,
புகழ் இல்லாம போயிடுறது. அதே மாதிரி அசாக்கியார்த்திம் மலினீகிருத்திய பூரிஷா, அவளோட புகழை ஒழித்து அஜ்ஞானத்தினால இந்த மாதிரி ஒண்ணுத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். கிம் தானைஹி கிம் தபோபிஹி கிம் தீர்த்த பரிமஜ்ஜனைஹி தரா தீர்த்தே யதி ஸ்நாதும் புனர்பவ மலாபஹே. இது பண்ணாம நீ போய் தீர்த்தத்துல போயோ இல்ல ஏதோ தானங்களை கொடுத்தோ என்ன என்ன ஆயிட போறது உனக்கு? இந்த யுத்தத்துல இருந்து இந்த தீர்த்தம் இருக்கே அதுதான் தீர்த்தம். தானத்கிம் தானை, பெரிய தானம் பண்றதுனால என்ன ஆயிட போறது? கிம் தபோபி, பெரிய தபஸ் பண்றதுனால என்ன ஆயிடுது? கிம் தீர்த்த பரிமஜ்ஜனை, தீர்த்தம் தீர்த்தமா போய் நீராடுறதுனால என்ன ஆயிட போறது? தரா தீர்த்தே எதி ஸ்நாதும், இந்த யுத்த கஷேத்திரம்ன்ற இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணா புனர்பவ மலாபகே, மறுஜன்மான்ற அந்த மலம் இல்லாம போகிறது. க்ஷத்திரியனுடைய தர்மமாச்சே. அதனால யுத்தத்துல பண்ணணும்னு இங்க தேவாசுர யுத்தம் பொதுவாக க்ஷத்திரிய தர்மம்ங்கிறதுக்காக சொன்னேன். இந்த இடத்துல தேவர்கள் அசுரர்களுக்கு நடக்கிறது. சம்பிரதார்யே இதே அந்யோன்யம் தைத்யாஸ்தே தனுஜாஸ்ததா மமந்து பிரமதானா ஜௌரண பேரி நினாத்யஜா. இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிண்டு ஒரு முடிவை பண்ணிட்டு அந்த தனுஜர்கள் யுத்த பேரிகளை முழங்குறார்கள். பிரமதர்களை போய் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சாலாம். சம்பிரதாரிய அதிதே அந்யோன்யம் தைத்தியாக, தைத்தியர்கள் ஒருத்தரோட ஒருத்தரோ இப்படி விவரிச்சுண்டு தே தனுஜாஸ்ததா மமந்துஹு பிரமதான், பிரமதர்களாகிய தேவர்களை போய் சண்டை போடுறா. பேரீஹி நினாத்யஜ, பேரிய முழங்கிட்டு போய் சண்டையில இறங்கிட்டாளாம். தத்ரபாணாசி வஜ்ரௌகைஹி கடங்கட சிலாமயைஹி உஷுண்டீ பிந்தி பாலைஸ்ச சக்தி பல்ல பரஸ்வதைஹி. அப்புறம் அவளுடைய யுத்தம் ஒருத்தரோட ஒருத்தர் ஆயுதங்கள்னால அடிச்சு பூஷுண்டி, பிண்டிபாலம், திரிசூலம், கட்வாங்கம், பட்டிசாம் இப்படின்னு பலவிதமான ஆயுதங்கள்னால யுத்தம் பண்றா. கட்வாங்கைஹி பட்டிஷைஹி சூலைஹி லகுட்டைஹி முசலைஹி அலம் பரஸ்பரம் அபிக்னந்தஹ பிரசக்ருஹு கதனம் மகத் கார்முகானாம் விகிருஷ்டானாம் பததாம் ச பதத்ரிணாம் பிந்திபால உஷுண்டீனாம் ஸ்வேடிதானாம் ரவோபவத் ரணதூர்ய நிநாதைஸ்ச கஜானாம் பகுபிருங்கிதைஹி ஏஷாரவைர் ஹயானாஞ்ச மகான் கோலாஹலோபவத் பிரதிஸ்வனைஹி அவாபூரித்யாவா பூம்யோர் யதந்தரம் அபீருணாஞ்ச பீருணாம் மகாரோ போத்கமோபவத் கஜவாஜி மகாராவ ஸ்புடச்சப்த கிரகாணி ச பக்னத்வஜ பதாகானி க்ஷீண பிரஹராணி ச துருதுரோத்கார சித்ராணி வியஸ்வஹஸ்தி ரதானி ச பிபாசிதானி சைன்யானி முமூர்ச்சுருபயத்ரவை திருஷ்ட்வா சைன்யஞ்ச பிரமதைஹி பஜ்யமானமிதஸ்ததः ருத்ராவரதமாஸ்தாய ஸ்வயமேவாந்தகோ கணான் शरवज्र प्रहारैः दै वज्राघातैर् नघा इव प्रमता नेशिरे वातैः निस्तोया इव तोयदाः. அப்புறம் என்னாச்சுன்னா
பெரிய சத்தம் வந்தது. இந்த யுத்த பேரிகள்னாலையும் சங்கங்கள்னாலையும் யானைகள் குதிரைகளினுடைய பிளிர்றது இதெல்லாம் இருக்கு. யானை பிளிரும் குதிரை கனைக்குமா, அதெல்லாம் அந்த சப்தங்கள்லாம் சேர்ந்து வருது. அதனால சொர்க்கத்திலேருந்து பூமி வரைக்கும் இருக்கிற அந்த இடம் முழுக்க இந்த சப்தத்தினால நிறையறதா, அதெல்லாம் எதிரொலிக்கிறதா இந்த சப்தம். மயிர் கூச்செறிகிறதா, பாக்குறவாளுக்கும் தைரியசாலிகளுக்கும் மயிர் கூச்செறியறதா, கோழைகளுக்கும் மயிர் கூச்செறியறதா. அதனால ரெண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சேனைகளும் ஒத்தர அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தினால என்ன பெரிய சப்தத்தினோடு கூட கையில கொடிய தூக்கிண்டு வந்து சண்டை போடுறா. எல்லாம் உடஞ்சி விழுதான். ஒத்தர அடிச்சுக்க அந்த அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு அடிச்சு கீழே விழுந்துதான். அவாவா வாயிலிருந்து ரத்தம் கொட்ட, குதிரைகள் யானைகள்லாம் அடிபட்டு விழ என்ன ஒரே துக்கமா போயிடுதான். ஆனா இதுல பிரமதர்கள் தான் கை ஓங்கிடுத்து. அதை பார்த்த உடனே அந்தகன் தானே யுத்தத்துக்கு வரானாம். திருஷ்டுவா சைன்யஞ்ச பிரமதையின் பஜ்யமானம்னு போட்டிருக்கு. அதனால பிரமதர்கள்னால தெரிச்சு எடுக்கப்பட்ட விஷயத்தை பார்த்துட்டு அவனே வரான், அந்தகனே வரான். ருத்ராவ ரதம் ஆஸ்தாய ஸ்வயமேவ அந்தகோ கணான், தானே யுத்தத்துக்கு வந்து கணங்களை வந்து அடிச்சு தெரிக்க துவம்சிக்க ஆரம்பிச்சான் அவனும். அந்தகனுடைய யுத்தத்துல பிரமதர்களும் நிறைய பேர் உயிரை விட்டாளாம். இந்திரனுடைய வஜ்ராயுதம் மலையை அடிச்சு எப்படி துவம்சம் பண்ணுமோ, ஜலத்தினுடைய மேகங்கள் எப்படி வருஷிக்குமோ அப்படி அஸ்திரங்களை வருஷிச்சு எல்லாரையும் துவம்சம் பண்ணாம் அப்படின்னு பாக்குறோம். இதுக்கப்புறம் அந்தகன் பலவிதமான அஸ்திரங்கள்னால சைன்யத்தை யாந்தமாயாந்தம் ஆலோக்கிய தூரஸ்தம் நிகடஸ்திதம் பிரத்யேகம் ரோமசங்கியாபிர் வியதாத் பாணைஸ்ததாந்தகா. ஓடுறவாளையும் உடலையாம். உடம்புல எப்படி எவ்வளவு முடி இருக்கோ அந்த மாதிரி ஒரே அம்பாக பறக்கிறதாம். என்ன ஒருத்தர் உடம்புலயும் போய் அவனுடைய அம்புகள் போய் தொலைக்கிறதாம். கணங்களும் தன்னுடைய அம்புகள் சூலம் இதனால அவளும் சண்டையை போடுறாளாம். அதுவுமே இவனை பாதிக்கிறதாம். விநாயகேன ஸ்கந்தேன நந்தினா ஓமநந்தினா நைகமே ஏன சாகேன விஷாகேன பலீயசா இத்யாதைஸ்து கணைஹி உக்ரைஹி அந்தகோப்யந்தகீகிருதः திரிசூல சக்தி பாணௌக தாரா சம்பாதபாதிபிஹி. கணங்கள்ல வெறும் சிவகணங்கள் மட்டும் இல்ல, விநாயகர் இருக்காரா, ஸ்கந்தர் இருக்கார், நந்தி இருக்கார், சோமநந்தி இருக்கார், நைகமேயர் இருக்கார், சாக்கர் இருக்கார், விஷாகன்ற ஒரு சக்திமான் இருக்கார். இவா எல்லாரும் போடக்கூடிய அம்புகளும் இப்போ திருப்பி வந்து தாக்குறதா அந்தகனை. அந்தகன் கண்ணை மறைக்கிற அளவுக்கு அந்தகோபி அந்தகீகிருதா, அந்தகனை இருட்டடிச்சுடுத்தான் பிரமதர்கள் பக்கத்திலேருந்து வரக்கூடிய அம்புகள். அதனால ரெண்டு பேரும் சமமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. அதுல பெரிய ஒரு சப்தம் வந்தது. அந்த சப்தத்துல சுக்கராச்சாரியார் என்ன பண்றாருன்னு பாக்குறோம். தத கோலாஹலோ ஜாதஹா பிரமதாசுர சைன்யயோஹோ தேன சப்தேன மகதா சுக்ர சம்பூதர ஸ்திதா. என்ன பண்றார், கோலாகலமா ஒரு சப்தம் ஏற்படுறது பிரமத அசுர சைன்யங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த யுத்தத்தினால. அந்த சப்தத்தை கேட்டு சுக்கிரர் தெரிஞ்செடுத்து பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்குன்னு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவருக்கு என்ன பண்றாருன்னா, சித்ரான் வேஷி பிரமன்னு
சோத வினிகேதோ யதா நிலஹா சப்தலோகான் சபாதாலான் ருத்ரதேஹே வியலோகயத். இவர் பார்த்தார், இங்கேயும் எங்கேயும் ஓடுறார் வயத்துக்குள்ள. எங்கேயாவது வெளியில வந்துட முடியுமா? காத்து ஏதாவது ஒரு ஓட்டம் இருந்ததுன்னா அது வழியா வெளியில வந்துருமே, அந்த மாதிரி ஏதாவது வெளியில வந்துட முடியுமான்னு இங்கேயும் எங்கேயும் ஓடி பார்க்கிறாராம். சப்த லோகங்களும் தெரியறதாம். சித்ரான்வேஷி பிரமன், சித்திரம்னா ஓட்டையை அன்வேஷனம் பண்ணிட்டு எங்க ஓட்டம் இருக்குன்னு பிரமணம் பண்றார். வினிகேதோ யதா அனிலஹ, காத்து எப்படி வெளியில போகணும்னு ஏதாவது ஓட்டை பார்த்தா திடீர் சின்ன ஓட்டையை புஷ்ன்னு அடிச்சுன்னு வெளில போகுமே, அந்த மாதிரி பலூன்ல இருந்து வந்துடுச்சுன்னா திறந்து விட்டா சொயின்னு போயிடும் இல்லையோ, அது மாதிரி சப்தலோகான் சபாதாலான், 7 லோகங்கள் பாதாள லோகத்தோடு கூட எல்லாத்தையும் ருத்ரதேகே வியலோகையது, ருத்ரனுடைய தேகத்துல பாக்குறான். பிரம்மநாராயணேந்திராணாம் ஆதித்யா அப்சரசாம் ததா புவனானி விசித்ராணி யுத்தஞ்ச பிரமதாசுரம். பிரம்மா லோகத்தை பாக்குறான், நாராயண லோகத்தை பாக்குறான், ஆதித்ய லோகத்தை பாக்குறான், அப்சரத லோகங்களை பாக்குறான். பேர்பட்ட புவனங்களை, விசித்திரமான லோகங்கள் எல்லாம் அவனுக்கு தெரியறது. அதுல இந்த பிரமதாசுர யுத்தமும் அங்க தெரியறதாம். ஏன்னா நம்மளும் அதுலதான் இருக்கோம் அப்படிங்கறதுதான் அங்க தாத்பரியம். யசோதை ஸ்ரீகிருஷ்ணரோட வாயை திறந்து 3 லோகமும் தெரிஞ்சுது, அதுக்குள்ள தானும் தெரிஞ்சாள் அப்படின்னு. என்ன மயாததம் இதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினான்னு பகவான் சொல்றார். என்ன நான் அதை வியாபிச்சிருக்கேன், அது என்ன வியாபிச்சிருக்கு, என்னில் அது இருக்கு, நான் அதில் இருக்கேன்னு சொல்றாரோ. அந்த மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வரனுக்குள்ள ஈஸ்வரனுடைய இந்த பாக்குறவனும் இருக்கான் அப்படின்னு. சவர்ஷாணா சதம் குக்ஷௌ பவஸ்ய பரிதோ பிரமன்னே நதஸ்ய தத்ருஷே ரந்திரம் சுச்சே ரந்திரம் கலோ யதா. இப்படி தேடினானே, ஏதாவது வெளியில வரத்துக்கான வழி தெரிஞ்சுதான்னா 100 வருஷம் தேடுறான். ஏன்னா ஈஸ்வரனுடைய வயிறுனா நம்ம வயிறு மாதிரியா, உலகமே அங்க இருக்கோ இல்லையா. அதனால வருஷானா சதம் குக்ஷௌ பவஸ்ய பரிதோ பிரமன், 100 வருஷம் தேடுன்னு பிரமணம் பண்றான். ந தஸ்ய தத்ருஷே ரந்திரம், ஒரு ஓட்ட கூட தெரியலையா வெளியில வர்றதுக்கு. எப்படின்னா சுச்சேர் அந்திரம் கலோ யதா, நல்லவன் கிட்ட கெட்ட விஷயத்த ஒரு தப்பான எண்ணம் உடையவனால எப்படி கண்டுபிடிக்க முடியாதோ, அது மாதிரி இந்த பார்கவனாகிய சுக்கரனால ஈஸ்வரனுடைய உடம்புல ஒரு சின்ன ஓட்டையை கூட பார்க்க முடியலையா. அப்புறம் எப்படி வெளியில வந்தான்னா சாம்பவேன அத யோகேன சுக்ரரூபேண பார்கவஹ ஸ்கந்தாத நநாமா பிததோ தேவேன பாஷிதா. வெளியில வந்துட்டான். எப்படின்னா சம்பவேன அதா யோகேன, பரமேஸ்வரனுடைய யோகத்தினால, பரமேஸ்வரன்டேந்து சாம்பவேன அத யோகேன, ஈஸ்வரன்டேந்து ஒரு யோக சித்தியை அடையறான். அடைஞ்சு பரமேஸ்வரன் உடம்புல இருந்து வெளியில விழுந்தான். எப்படி விழுந்தான்னா சுக்ரரூபேன பார்கவா, இந்த பார்கவன் ஒரு வழியாதான் வெளியில வர முடிஞ்சுதான். சுக்ரரூபமாக, சுக்ரம்னா இது சக்தி. எந்த சக்தி? நம்ம என்ன சொல்றது தமிழ்ல, விந்து, விந்தாக. அதனால்தான் சுக்ரம் சோனிதம்னு சொல்றது. ரத்த சுக்ல பிரபாமிஸ்ரம், சிவசக்தி ரூபத்தை சொல்லும் பொழுது சுக்ர ரூபம்ன்றது ஆம்பளைக்கு லட்சணமாகவும், சோனிதம்ங்கிற ரத்தமானது ஸ்திரீகளுக்கான ஒரு அடையாளம். அந்த மாதிரி சுக்ரம்னு சொன்னா சுக்கராச்சாரியார்ன்ற பெயர் வரத்துக்கே அதுதான் காரணம். அதுவுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிரகங்களுடைய ஒரு தன்மை சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டது. உடனே இவர் சிவனாக வெளில வந்தார் அப்படிங்கிறத நெகட்டிவாக இன்னைக்கு
தீகாகாரம் பேசுற மாதிரி பேசப்படாது. இது எல்லாமே ஒரு தாத்பரியம், ஈஸ்வரனுடைய ஒரு சக்தி, புனர்ஜீவிதம் பண்ணக்கூடிய ஆவி. அதனாலதான் என்ன மாதிரி ஒரு சஞ்சீவினி, மிருத்யு சஞ்சீவினின்ற ஒரு ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்கார், ஒரு சக்தியை கொடுத்திருக்கார் சுக்கிரருக்குன்றது கோல்யோ பரமேஸ்வரன் கொடுத்திருக்காரு. உயிர்ப்பிக்கக்கூடிய, உயிரை கொடுக்கக்கூடியதாகிய ஒரு சக்தி உடையது இந்த கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கிர ரூபமாக வந்தார். அதான் தாத்பரியம். ஒரு ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு எந்த விதமா உயிர் கொடுக்கறது? நம்ம எப்படி ஒரு இன்னொரு உயிருக்கு ஒரு மனுஷன் உயிர் கொடுக்குறான்? சுக்கிர ரூபமா தானே, சிமன் வழியா தானே கொடுக்குறான், விந்து வழியா. அப்போ உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மை உடைய ஒரு கிரகம் அந்த தன்மையோடு இருக்கு. ஈஸ்வரனுடைய உயிர்ப்பிக்கக்கூடிய தன்மையுடைய கிரகமாக இருக்குங்கிறதுனால சுக்கிர ரூபேண, அதனாலதான் சுக்கிரன்னு பேர். அம்பாளு காமாட்சின்னு சொல்லி இக்ஷுதண்டத்தை வச்சுட்டு இருக்கா, மன்மதன் மாதிரி இருக்கா அம்பாள். ஏன்னா சக்தி, அம்பாளுடைய ஒரு சக்தி, ப்ரோக்ரியேஷன்ன்றது ஒரு சக்தி. அந்த சக்தினாலதானே உலகம் இயங்கிறது. ஒரு ஜெனரேஷனுக்கு அப்புறம் ஜெனரேஷனுக்கு அடுத்து 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 உற்பத்தி ஆயின் போகணும்னா இந்த காமம்ங்கிற இந்த சக்தி இருந்தா, மன்மதன்ற இந்த சக்தியானது இருந்தாதான் உலகம் உயிர்ப்பிச்சு போக முடியும் அடுத்தடுத்த இதுக்கு. அந்த சக்தியை ரெப்ரசன்ட் பண்றதுக்காக அது சொல்றது. அது மாதிரி இங்க மிருத்யு சஞ்சீவனின்னு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஈஸ்வரனுடைய சுக்கிர ரூபமாக பார்கவன் வெளியில வந்தான். அதனாலதான் குழந்தையாக, ஈஸ்வரனுடைய குழந்தையாயிட்டார் அவர். ஸ்கந்தாத நநாம இததோ தேவேன பாஷிதா. பகவான் சொல்றார் தேவர்கள்ட்ட, அவர் நமஸ்காரம் பண்றாராம் வெளியில என்ன யாரு சுக்கிரர், பார்கவர் நமஸ்காரம் பண்ண உடனே பகவான் சொல்றார், சுக்கிரவன் நிஸ்ருதோ யஸ்மாத் தஸ்மாத் துவம் பிருகுநந்தன கர்மணானேன சுக்ரஸ்துவம் மம புத்ரோசி கம்யதாம். ஒரு சுக்கிரன் வெளியில வராமா, சுக்கிரம் வெளியில வரா மாதிரி, விந்து வெளியில வரா மாதிரி நீ வெளியில வந்திருக்கிறதுனால, நிஸ்ருதா அஸ்மாத்து தஸ்மாத் துவம் பிருகுநந்தன, ஹே பிருகுபுத்ரா, உனக்கு இந்த கர்மாவை நீ பண்ணிட்டே, இந்த காரியத்தை பண்ணதுனால உனக்கு சுக்கிரஹா அப்படின்னு உனக்கு ஒரு நாமம் வரும். ஏன் புத்திரனாக நீ இருப்பாய். புத்திரன்றவன் எப்படி விந்து வழியாக தானே வெளியில வரான், அதனால நீ என் புள்ளதான் போ அப்படின்னு அனுகிரகம் பண்றாராம். ஜடராத்து நிர்கதே சுக்ரே தேவோபி முமுதேதராம். பகவானுக்கே ஒரு சந்தோஷம் வந்துதான், வயத்துல இருந்து வெளில வந்தோடனே. பிரமன் ஸ்ரேயோ பவத்யன்மே ந மிருதோ ஜடரே த்விஜஹா. அதனால இந்த என் வயத்துல பிரமணம் பண்ணியும் மரணத்தை அடையாம வெளியில வந்துட்டானே அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் இவர் இத்தியேவ முக்தோ தேவேன சுக்ரோர்க்க சதிருஷத்யுதி விவேஷ தானவானீகம் மேகமாலாம் யதா சசி. திருப்பி சைன்யத்துக்குள்ள நுழைஞ்சாராம். எப்பேற்பட்டவர்னா அர்க்க சதிருஷத்யுதி, சூரியனுக்கு சமமான பிரகாசத்தை உடையவராகிய சுக்கரர், விவேஷ தானாவனீகம், இந்த தானவர்களுடைய அணிக்கு உள்ள பிரவேசம் பண்ணார். எப்படின்னா மேகமாலாம் யதா சசி, சந்திரன் எப்படி மேகங்களுக்கு நடுவுல நுழையறதோ அந்த மாதிரி நுழைஞ்சாராம். சுக்ரோதயான்முதம் லேபே சதானவ மகார்ணவ யதா சந்திரோதயே ஹர்ஷமூர்மி மாலி மகோததிஹி அந்தகாந்த ககந்திரயோர்வை வர்த்தமானே மகாஹவே இத்தம் நாம்னா பவத் சுக்ரஹா சவை பார்கவநந்தனா யதாச்ச வித்யாதா பிராப மிருத சஞ்சீவினீம் பராம் சம்போர் அனுகிரகாத் காவ்யஸ் தன்னிஷாமய சுவ்ரதா. இப்படி சுக்கிரன் வெளியில வந்தார், போய் சைன்யத்தை போய் அடைஞ்சார். எப்படி ஒரு பெரிய சமுத்திரனானது அலைகளை ஆர்ப்பரிக்கிறதோ சந்திரனை பார்த்த உடனே, அதே மாதிரி இந்த தானவ சைன்யம்ங்கிறது சுக்கிரனை பார்த்த உடனே ஆர்ப்பரிச்சுதான். அப்போ
இப்படிதான் பிருகு சுக்கிரன்ற பெயர் அடைஞ்சார் அந்த கணக்கும் பரமேஸ்வரனுக்கும் நடந்த யுத்தத்துல அப்படிங்கறது சொல்லிட்டு எப்படி சுக்கிரனானவர் மிருத்யு சஞ்சீவினி என்ற அந்த பெரிய வித்தியை ஈஸ்வரன்டேந்து அடைஞ்சார் அப்படிங்கிறத சொல்றேன் கேளுங்கோ அப்படின்னு சிவசர்மனை பார்த்து இவா சொல்றாளாம். யதாச்ச வித்யா தா பிராப மிருத்யு சஞ்சீவினியும் பராம். மிருத்யு சஞ்சீவினிங்கிற வித்தியை எப்படி அடைந்தார்கள்? சம்போஹோ அனுகிரகாத்து, பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கிறத நிஷாமய சுவ்ரத அதை சொல்றோம் கேளுங்கோன்னு சொல்லி அந்த விற்த்தாந்தத்தை சொல்றா. அப்படிங்கிறதோட இன்னைக்கு நிறுத்திப்போம். ஓம் போர் நமத போர் நமிதம் போர் நாட்போர் நமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.